ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தீங்களா நம்மளோட வீரவால் எடுத்தாச்சு, அழகாக இருக்குது. நம்ம போயிட்டு என்னடா தம்பி வீரவாசனெல்லாம் பண்ணிட்டு பந்து நல்லா அடிப்பியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம கிரிக்கெட் பால் வந்து செஞ்சுருப்போம். இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் பேடும் செஞ்சோம். அதை தொடர்ந்து வந்து நம்ம இன்றைக்கி கிரிக்கெட் பேட் வந்து செய்கிறோம். இந்த கிரிக்கெட் பேட் ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரிக்கெட் பேட் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்து அந்த அளவில் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் செல்லோ டேப் அல்லது பிளாஸ்டிக் கவரை போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இந்த மாதிரி கரெக்ட் சைஸாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட் பேட்டில் அந்த சைடு இருக்கும்ல, அதையும் டேப் ஒட்டிக்கோங்க. நம்ம இது ஒரு மோல்டு மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் தண்ணி போகக்கூடாது. அதனால் மோல்டு மாரி செய்யறதுக்கு டேப் போட்டுக்கோங்க. இதேமாரியே எல்லா சைடுக்கும் வர்றது மாதிரி டேப் போட்டுக்கோங்க. அந்த வி ஷேப்புக்கு நான் டேப் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதேமாரியே அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளூகன் அல்லது ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்தமாரி ஒட்டி நல்லா அதை காய வச்சுக்கோங்க. இதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் காய வைக்க கஷ்டம் இருக்குதே. ஐயோ எப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் 2 நாள் ஊற வச்சு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. நான் கையிலே தான் அரைச்சேன். நீங்கள் கையில் அரைச்சிக்கோங்க, இல்லை கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இந்தமாரி அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா 2 நாள் ஊற வச்சு அதை அரைச்ச நியூஸ் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் மாரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கட்டை பீஸு அந்தமாரி பீஸ் எல்லாம் வச்சு ரம்பத்தூள் மேலே போட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம குச்சி அதெல்லாம் வச்சு பயங்கரமாக ரெடி பண்ணியாச்சு. இந்த 3 நாள் காய வைக்கணும். முதல் நாள் இதேமாரி காய வச்சுருங்க. 2வது நாள் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு திருப்பி போட்ட மாதிரி காய வச்சுருங்க. 3வது நாள் நிற்க வச்சு டோட்டலாக காய வச்சுருங்க. நான் இப்போ 3 நாள் காய வச்சுட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த 3 நாளுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கேன். சரி, இப்போ 3 நாள் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மேலே இனிமேல் நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிட்டு ஹேண்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணோம். ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டை பீஸாக அந்த வி ஷேப்பு கட் பண்ணிவிட்டு ஃபெவிகாலை நூலில் போட்டு அந்த ஃபுல்லாக நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது வெள்ளையாக காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் வெள்ளை கலர் பேட். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பேப்பரில் செஞ்ச பேட் எப்பட்றா இது அடிக்கணும்னு யோசிக்காதீங்க. நல்லாவே வேலை செய்யுங்க. நீங்கள் அடித்து தான் பாருங்களேன் இந்த பேட்டில் எப்படி பந்து போய் சிக்ஸர் விழுதுன்னு. நம்ம எப்படி அடித்தாலும் நம்ம அடிக்கிறது தாங்க பேட்டு. அது விழுறது நம்மளுக்கு தான் தெரியணும். ஹாய், இதை எப்படி அடிக்குதுன்னு பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக பேட்டு செய்யணுன்னு தென்னை மரம் ஏறி பனை மரம் ஏறி கையை காலெல்லாம் உடச்சிக்காதீங்க. நம்ம வீட்டில் இருந்துக்கினே இந்த பேட்டை எப்படி செய்யணுன்றத இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்குங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாவே அடிக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்தீங்களா நம்மளோட வீரவால் எடுத்தாச்சு, அழகாக இருக்குது. நம்ம போயிட்டு டெஸ்ட் பண்ணலாம். என்னடா தம்பி வீரவாசனெல்லாம் பண்ணிட்டு பந்து நல்லா அடிப்பியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரிக்கெட் பேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஸ்ட்ராங்கான கிரிக்கெட் பேட்டை நீங்களும் செய்யணும்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ இதோட அடுத்த வீடியோவில் வேறு ஐடியாஸ் இருந்தால் அது வரைக்கும் டாட்டா, பை பாய், see you.